குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. நமக்கு எல்லா கிரகத்தையும் பற்றி அதிகமான பயம் கிடையாது. ஆனாலும் சனி கிரகத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வந்துடும். ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியனவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், தாமதமானவர், மந்தன் என்று பெயரும் உண்டு. அவர் இன்னொரு தனகாரகர், அவர் போல் கொடுப்பதற்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் அந்த 7.5 சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். அது உள்ளே வரும்போதும் பாதசனியாய் வெளியே செல்லும் போதும் நமக்கு கண்டினியூஸாக பயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும், அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டமஸ்தனி, கலத்திரத்தில் சனி, ஏகப்பட்ட சனி பகவானை நிலைகளிலும் நமக்கு பயங்கள் உண்டு. அதனால் பலன்கள் பார்த்து, சார் ரொம்ப கிளியராக இருக்கணும் சார் அப்படின்லாம் இருப்போம். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. நேர்மை தவறிவர்களுக்கு எப்படியானும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகளிலும் ஒரு வழக்கம் உண்டு. இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும்போது வெளியிலலாம் எங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்கன்னா காலை குதிகால் அலம்பிக்கிறது அப்படின்னு உண்டு. காலின் பின்புறத்தை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி அலம்பிப்பாங்க. ஏன்னா சனீஸ்வரன் அது வழியாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. இப்போல்லாம் ஃப்ளாட் ஆனதுனால நேரம் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கால் அலம்பினா உண்டு. அதனாலும் என்னவோ சனியின் தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் 11வது இடம் அப்படிங்கிற இடம், கர்மஸ்தானாதிபதி. கர்மம் என்றால வேலைன்னு அர்த்தம். அப்போ வேலை தொழிலுக்கான அதிதேவதை யாருன்னா இந்த சனி. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சனி கிரகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூசிகள் போன்ற பாட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ பின்னாடி ஒரு ஆட்கள் கூட்டமே இருக்கும் இல்லையா, அந்த கூட்டம் தான் சனீஸ்வரனை தெம்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சனி ராகுவை போன்றவர். அதனால்தான் ராகு எப்படி பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முதல்ல செய்வார். அதுக்கு சுருக்கமாக தான் பண்ண தெரியாது. செவ்வாயும் கேதுவும் ஒன்று, சனியும் ராகுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி எதையுமே பிரம்மாண்டமாய் பண்ணி கொடுக்குவது, லாபமும் அப்படித்தான். அதனால தான் வெற்றிக்கான இலக்கு கும்பம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சனீஸ்வர பகவான் தன் வீடாக வைத்திருக்கிறார். சனி சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறார். இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது மட்டும் இல்லை, உறைந்து போவது அப்படிங்கிற தன்மை உண்டு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் க்யூப் எல்லாமே சனி தான். ஃப்ரிட்ஜே சனீஸ்வரனை சேர்ந்தது. ஒரு உணவை பாதுகாப்பது அப்படின்னா சனீஸ்வரன் வைத்து கொண்டால் அது கெட்டு போச்சுன்னா ராகு ஆகிடும், விஷமாக மாறிடும். அப்படிங்கிற தன்மையை இரண்டும் ஒருங்கை கலந்தது இந்த சனியும் ராகும் சேர்க்கை அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள். இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களிலே ராகுவானவர் கும்பராசியிலே இருக்கிறார், சனி பகவான் மீனராசியிலே வக்ரகதியிலே இருக்கிறார். அதாவது சனி பகவான் மீனராசியிலே இருக்கக்கூடியவர் இந்த ராகுவை தொடுவது அப்படிங்கிற தன்மையில் போயிட்டுருக்கார். 12ஆம் இடம்னு காலப்புருஷத்துக்கு அங்கிருந்து 11வது இடத்தை தொடுவதாக செல்கிறார். அங்கே ராகு இருக்கிறார். இந்த ராகு ரிவர்ஸ் கிரகம், அவரோட ரிவர்ஸாக இவரும் போகிறார். இப்போது மாற்றம் வருகிறது. நவம்பர் 28ஆம் தேதி இந்த வக்ரம் அப்படிங்கிற தன்மை முடிந்து 29ஆம் தேதியிலிருந்து நேர்வழி பாதையிலே செல்ல போகிறார் அப்படின்னு தெரிகிறது. இந்த நேர்வழி பாதையிலே செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி இடமான மகர கும்பத்தை விட்டு மீனத்துக்கு செல்லக்கூடியது மேஷராசிக்கு செல்கிறார். மேஷராசியிலே சனி நீச்சம் என்கிற கதியை அடைவார். இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன். இங்கிலீஷில் ஆயில், OIL அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிலுக்கும் இவர் தான் காரகன். க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவர் தான் தன்மையாளர். பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள். அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நீச்சகதியான மேஷராசிக்குள்ளே போகும்போது ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிகிறது.
எப்படி சார் ஹைப் ஆகும், இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, இல்லை அதுக்கான கால வர்த்தமானங்கள் வரும்போது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது. இதையும் ஒரு நிலைப்பாடாக ஆஸ் எ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா குரு வந்து வக்கரகதியில் இந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கிடைக்கும் மார்ச் 2026 வரைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் நேர்பார்வையாக நேரடி மூமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஸ்லோவாக தன்மைகளே போர் என்ற குணங்கள் வரும். அந்த போராட்ட குணங்கள், போர் என்ற குணங்கள் நேச்சுரலி இந்த ஆயில் ரிலேட்டடாக நிறைய ஹைப்பு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனையும் மனசில் வைத்துக்கொள்வோம். சனி பகவானின் இந்த வக்கர நிவர்த்தியானது பொதுவில் செலவு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும். எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா, வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கொண்ட செலவுகளையும், கொஞ்சம் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் அடி வாங்குற மாதிரியும் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்போ எப்போல்லாம் ஃபெமா அப்படிங்கிற ஆக்டில் இருக்குது, ஃபெரா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிற எதையான கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கடத்தல் வேலைகள்லாம் செய்வங்கள்லாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய சூழ்நிலையை இனிமேல் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தி காட்டி கொடுக்கும். அதுபோல் யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளை கடத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களும் இந்த காலகட்டங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இப்போ தொட்டுக்கிட்டு இருந்தது ராகுவை தொட்டார், இப்போ திரும்புகிறார். அதனால் இனி சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்புறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் மாட்டுவதற்கு, சிக்கிக்கொள்வதற்கு, சட்டத்தின் பிடியில் தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் நம்பர் 1. ரெண்டாவது இண்டிகேஷன், இது எல்லாமே கடல் நிலை தடந்து, அந்த மீனராசிங்கிறது கடல் நிலை, கடல் சார்ந்தது. இப்போ கடல் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். மூன்றாவது, மறைந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க. யாரெல்லாம் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபிலிமில் கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க, முகம் முன்னாடி வராது, நடிகர்கள் முன்னாடி இருப்பார்கள். இவர்களுக்கு தன் உழைப்பினால் வரக்கூடிய பலன்களையும் இன்டைரக்டாக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துடக்கூடியது இந்த சனீஸ்வர பகவானின் இந்த பின்புலத்திலிருந்து இயக்கும் தன்மை. அதனால் இவங்களும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்கள்ட்டே நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரிகிறது. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை நிதர்சனமாக தரக்கூடியது இந்த சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி அடிக்கோட்டு எடுத்துக்கலாம். இதுதான் நிதர்சனமாக இந்த வக்கரத்தின் நிவர்த்தி தரக்கூடிய பலன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கர்மகாரகனான சனியினுடைய வக்கர நிவர்த்தி ஒருவருக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசை இருக்கும் இல்லையா? வாருங்கள் தொடர்ந்து காண்போம். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, காலச்சக்கர புருஷத்தின் லாபஸ்தானக்காரரான நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை எப்பொழுதுமே லாபத்தின் நோக்கிலே வைத்து கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட எண்ணக்காரர்களான உங்களுக்கு சனியானவர் அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல உட்கார்றார் மீனராசிக்குள்ளார வக்கரகதியில். அவர் உங்களை தொடரார் அப்படின்னும்போது மனதிலே பலவிதமான குழப்பங்கள். நாம் எப்படி போட்டோமா, வளம் போகலாமா, இடம் போகலாமா அப்படின்னு ஒரு மதில் மேல் பூனையாக சிக்கி தவித்து கொண்டிருந்த காலகட்டங்களே வந்து தீர்வு அப்படின்றது நவம்பர் 29ஆம் தேதியிலேருந்து வந்துடுச்சு. இனிமேல் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறார் சனி. இதனால் நல்லதா சார் அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப தன வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் மருத்துவம் ரிலேட்டடான சில செலவுகளை வைப்பார் குடும்பத்திலே அப்படிங்கிறது முதல்ல கொள்ளுங்கள். முட்டி கணுக்கால் இந்த விஷயங்களில் பல விஷயங்கள் செலவுக்கான வழிகளை ஏற்படுத்தும்.
இந்த சனி பகவானுக்கு பார்வை பலம் உண்டு. பார்வையாக ரிஷபராசி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுபோல் கன்னிராசி உங்கள் ராசியின் 8ஆம் இடம், அதையும் பார்க்கிறார். உங்களுக்கு ராசியின் லாபஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசியையும் பார்க்கிறார். தனுசு ராசி லாபம் அப்படிங்கிறதுனால பணவரவு வந்துடும், சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ 4ஆம் இடம் பார்க்கும்போது மண்மனை வாகனம் அப்படிங்கிற யசம் மட்டும் இல்லாமல் தாய் வழி சொந்தத்திலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதுனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. யார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கராராக பேசுகிறது, அதிர்ந்து பேசுகிறது, இந்த வார்த்தை ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்படி இருந்துறது பெட்டர். உறவு வழியில் விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியை பார்ப்பதனாலே எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். விருப்பமான பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் ஜாஸ்தியாகும். நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும், இல்லைன்னா அவங்களோட ஃப்ரிக்ஷன், சண்டை இதெல்லாம் வந்து சேர்ந்துடும். புதிய முதலீடுகள் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கான ஆலோசனையை பெற்று செய்தீர்களானால் இந்த ஆலோசனை லாபத்தை கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எண்ணம் வரும்போதே தகராறு வந்துடும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கடன் குறையறதுக்கான வழி அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. உழைச்சா பணம் வந்துடும், உழைப்பினால் பணம் உண்டும். லாபத்தின் ஒரு பகுதி, லாபத்தை எடுத்து ஓர வச்சா அதில் கடன் குறையத்துக்கான பகுதி அப்படின்லாம் பிரிச்சுருவீங்க. இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் குடும்பத்துக்கிட்ட போய் நிற்பீங்க. அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான முடிவெடுப்பதில் தாமதம் வரும். அதனால் கொஞ்சம் கவனத்துடன் ஹேண்டில் பண்ணால் இந்த காலகட்டங்களில் வெற்றி கொள்ளலாம். பயணங்கள் மூலியமாக லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலதெல்லாம் ஓட்டமாக ஓடி நடையாக நடந்து எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன இருக்குன்னா, எதுக்கு ஓடினோன்னு மறந்து வச்சு சார் அப்படின்னு நின்றோம். அப்படியும் ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் எதையுமே தெளிவாக ஆராய்ந்து புரிந்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்வீர்களானால் அது உங்களுக்கு பெனிஃபிஷியராக இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ண பிறகு நான் பண்ணுவேன்னா எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி புரிஞ்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. அப்புறம் பார்த்துக்கலான்னா மொத்தமாக வச்சு செஞ்சிடும். அதனால் கும்பராசி நேயர்களான உங்களுக்கு அழகாக பலன் அப்படின்னு சொன்னால், காரியங்களை செய்யும் முன்னாடி என்னென்ன செய்ய போகிறோன்றதை அழகாக டெம்ப்ளேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற காரியம் உங்களுக்கான லாபத்தை பெற்றுத்தரும். இல்லைன்னா லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். குதிரை கட்டின அந்த முன்னாடி கேரட் தொங்க விட்ருப்பான் இல்லையா, அந்த மாதிரி அது கேரட்டை நோக்கி ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் கொஞ்சம் அதில் ஆலோசனையோடு அமைதியாக இதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய பலன். இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற விஷயம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பரிகாரமாக எதனா பண்ணணுமா அப்படின்னா, கால பைரவ அஷ்டமி அப்படின்னு அஷ்டமியில் புதன் அஷ்டமியெலாம் வரும். கால பைரவ அஷ்டமி அன்று அவசியம் கால பைரவரை வணங்குதல். நல்ல வெற்றிலை மாலை கொண்டு போய் அவருக்கு சாத்தி விட்டு ஒரு 11 விளக்குகளை தீபங்களை ஏற்றி அவரை வழிபடுதல், இது ஒரு நல்ல பலன். அப்படி இல்லைன்னா கூட சனீஸ்வர பகவானுக்கு தீபம் போட்டுட்டு சனி பகவானை சனிதோறும் சுற்றி வரும்போது ஒரு 11 சுற்றுன்னு கணக்கில் வச்சுக்கோங்க, சுற்றிக்கிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பலவிதமான கஷ்டங்கள் மலை போல் இருந்தது பனி போல் விலகிவிடும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.